வோல்ட்மானி தொடர்பாக பார்க்க போறோம். யூடியூப் சேனலின் ஊடாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற விஷயம் உங்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய விஷயம் தான். வோல்ட்மானி தொடர்பாக பார்க்க போறோம். மின்னழுத்த வேறுபாட்டை அளவிடுறதுக்காக பயன்படுத்தப்படுற உபகரணம் தான் வோல்ட்மானி. இந்த வோல்ட்மானியை மின் சுற்றில நாங்கள் பொருத்தமற்ற முறையில் இணைக்க கூடாது, இது பழுதா போயிடும். ஆகவே இதை மிக பொருத்தமான முறையில் இணைச்சு கொள்ள வேணும். அதுக்கு முதல்ல இந்த வோல்ட்மானி தொடர்பாக சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன். இந்த வோல்ட்மானில பாத்தீங்கன்னா கருப்பு முடிவிடம், சிவப்பு முடிவிடம் இருக்குது. சிவப்பு முடிவிடம் வோல்ட்மானியினுடைய நேர் முடிவிடத்தையும், கருப்பு முடிவிடம் வோல்ட்மானியினுடைய மறை முடிவிடத்தையும் குறிச்சு நிற்கும். இதை அடிப்படையாக வச்சுக்கொண்டுதான் இந்த மின்சுற்றில இணைக்க வேணும். இந்த மின்சுற்றுக்களை இதை இணைக்கல நாங்கள் பயன்படுத்துற ஒரு நுட்ப முறையாக இருக்க வேண்டியது சமாந்தர இணைப்பு. நேர் முடிவிடங்கள் ஒன்றாகவும் மறை முடிவிடங்கள் ஒன்றாகவும் இணைக்கப்படுகின்ற முறையை தான் நாங்கள் சமாந்தர இணைப்பு என்று சொல்லுவோம். ஆகவே ஒரு மின் சுற்றில ஒரு மின் உபகரணத்துக்கு குறுக்க தான் நாங்கள் இவரை இணைச்சு கொள்ள வேண்டும். ஒரு தடையாக இருக்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு மின்குமலாக இருக்கலாம், அல்லது ஏதாவது மின் சாதனமாக இருக்கலாம். அந்த மின் சாதனத்துக்கு குறுக்காக இருக்கக்கூடிய அழுத்த வித்தியாசத்தை தான் இது அளவிடக்கூடியது. அழுத்த வித்தியாசத்தை குறிக்கக்கூடிய குறியீடு டி, அதாவது அளக்கக்கூடிய அளவு வோல்ட். 20 வோல்ட், 10 வோல்ட், 5 வோல்ட். எங்களுடைய வீட்டில் வரக்கூடியது 230 வோல்ட். அதே போல பேட்டரியில் இருக்கக்கூடியது 1.5 வோல்ட். அதை விட கார் பேட்டரியில் இருக்கக்கூடியது 12 வோல்ட். இப்படி அழுத்த வித்தியாசங்கள் மாறுபடும். அப்போ ஒரு மின் உபகரணத்துக்கு குறுக்க எவ்வளவு அழுத்த வித்தியாசம் இருக்குது என்றதை அளக்கிறதுக்காக இந்த வோல்ட்மானியை பயன்படுத்துறோம். அப்ப இந்த வோல்ட்மானியை இணைக்கைகளையும் இந்த வோல்ட்மானியினுடைய நேர்முடிவிடத்தை மின்கலத்தின் நேர்முடிவிடத்தோட இணைச்சு கொள்ள வேணும். அதே போல இந்த வோல்ட்மானியினுடைய மறைமுடிவிடத்தை மின்கலத்தினுடைய மறைமுடிவிடத்தோட இணைச்சு கொள்ள வேணும். அதே போல மின்சாதனத்துக்கு குறுக்காக சமாந்தரமாக இணைக்கப்பட வேணும். அப்ப தொடர்ச்சியாக வீடியோஸ் பார்த்து கொண்டிருந்தோம். இது எப்படி அந்த மின்கலத்தின் நேர்மறை முடிவிடங்களை சரியா இணைச்சு கொள்றது, அதே போல மின்சுற்றில சமாந்தரமாக இணைச்சு கொள்றது என்பது தொடர்பில் தொடர்ச்சியாக காணொலியை தர இருக்கிறேன். ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக அவதானிங்கள். முழுமையான விளக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக, இவ்வாறான காணொலிகளை பெற்றுக் கொள்வதற்காக துளிர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போன்று ஏனையவர்களும் உங்களால் பயன்பெற வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருந்தால் ஷேர் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக இந்த காணொலியில் இணைந்து கொள்வோம். இப்பரிசோதனையை மேற்கொள்வதற்கு எமக்கு அவசியமானவை உலர் மின்கலங்கள், அத்துடன் மின்கல தாங்கி. அத்துடன் மின்சுற்றில் மின்னோட்டம் நிகழ்வதை உறுதிப்படுத்துவதற்கு மின்குமிழும் அவசியமானதாகும். மின்குமிழ் இயங்கு நிலையில் உள்ளதா என்பதை முதலில் பரீட்சித்துக் கொள்ள வேண்டும். பரீட்சித்த போது மின்குமிழ் ஒளிர்கின்றது. ஆகவே மின்குமிழ் இயங்கு நிலையில் காணப்படுகின்றது. மின்சுற்றில் தேவையான போது மின்னை துண்டிப்பதற்காக ஆளியை பயன்படுத்துகின்றோம். மின்சுற்றை பூரணப்படுத்தி மின்குமிழ் ஒளிர்வதனை அவதானிப்போம். இப்போது இம்மின்குமிழுக்கு குறுக்காக காணப்படும் அழுத்த வேறுபாட்டை அளவிடுவதற்காக வோல்ட்மானியை பயன்படுத்தப் போகின்றோம். வோல்ட்மானியை அவதானிக்கும் போது 2 முடிவிடங்கள் காணப்படுகின்றன. ஒரு முடிவிடம் சிவப்பு முடிவிடம், இது நேர்முடிவிடமாகும். அதேபோல் இன்னொரு முடிவிடம் மறைமுடிவிடமாகும், இது கருப்பு முடிவிடமாகும்.
இப்போது மின்சுற்றை நாங்கள் மீண்டும் மீள உருவாக்குகின்றோம். உருவாக்கிய பின் மின்குமிழின் இயங்கு நிலையை பரிசோதிக்கின்றோம். வோல்ட்டுமானியில் இரு முடிவிடங்கள் காணப்படுகின்றது. நேர்முடிவிடத்துடன் கபில நிற கடத்தியினையும் மறைமுடிவிடத்துடன் நீல நிற கடத்தியையும் இணைத்திருக்கின்றோம். இதனை அடிப்படையாக கொண்டுதான் மின்குமிழுக்கு சமாந்தரமாக இணைக்க வேண்டும். வோல்ட்டுமானியை சுற்றில் இணைக்கும் போது சமாந்தரமாக இணைத்தல் வேண்டும். அதாவது உபகரணத்துக்கு குறுக்க நாங்கள் இணைத்து அழுத்த வேறுபாட்டை காணப்போகின்றோமோ உபகரணத்தின் நேர்முடிவிடத்துடன் வோல்ட்டுமானியின் நேர்முடிவிடத்தையும் உபகரணத்தின் மறைமுடிவிடத்துடன் வோல்ட்டுமானியின் மறைமுடிவிடத்தையும் இணைத்தல் வேண்டும். அதாவது மின்னழுத்தம் துணியப்படும் உபகரணத்திற்கு குறுக்காக வோல்ட்டுமானி சமாந்தரமாக இணைக்கப்படல் வேண்டும். நேர்முடிவிடங்கள் ஒன்றாகவும் மறைமுடிவிடங்கள் ஒன்றாகவும் இணைக்கப்படுமாயின் அவ்விணைப்பே சமாந்தர இணைப்பு எனப்படும். இப்போது இணைக்கப்பட்டிருக்கின்றது. வோல்ட்டுமானியினுடைய வாசிப்பு இங்கே காட்டப்படுகின்றது. இப்போது வோல்ட்டுமானியின் வாசிப்பு 2.5 வோல்ட் எனும் வாசிப்பை காட்டுகின்றது. ஆகவே மின்குமிழுக்கு குறுக்காக 2.5 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு காணப்படுகின்றது. இங்கு மின்கலத்தின் நேர்முடிவிடத்துடன் வோல்ட்டுமானியின் நேர்முடிவிடமும் அதாவது சிகப்பு முடிவிடமும் மின்கலத்தின் மறைமுடிவிடத்துடன் வோல்ட்டுமானியின் மறைமுடிவிடமும் அதாவது கருப்பு முடிவிடமும் இணைக்கப்பட்டுள்ளது. இங்கு நாங்கள் சுற்றில் மின்னை துண்டிக்கும் போது வோல்ட்டுமானியின் வாசிப்பு 0 எனும் பெருமானத்தை பெறுவதையும் ஆளியை மூடும்போது வோல்ட்டுமானியின் வாசிப்பு காட்டப்படுவதையும் அவதானிக்கின்றோம். நன்றி மாணவர்களே. இந்த காணொளி உங்களுக்கு நிச்சயம் பயன் தந்திருக்கும் என நான் நம்புகின்றேன். இது தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இரண்டு அடுத்த வார காணொளிகள் உங்களுக்காக தர இருக்கிறேன். உங்களுடைய கருத்தை பொறுத்து தான் அடுத்தடுத்த காணொளிகளை பதிவிடலாம் என்று எண்ணி இருக்கிறேன். உங்களுக்கு பிரயோசனம் இருந்தால் அதை இந்த கருத்துல சொல்லுங்க. இது போன்ற இன்னொரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் ஆசிரியர் எஸ் ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.